மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. மாணவர்களே, நாங்கள் டைம் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைஞ்சிருக்கோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, நாங்கள் இந்த டைம் டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி ஊடாக ஏஎல் மாணவர்களுக்குரிய வரலாறு பாடங்கள் தினந்தோறும் கற்பிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக ஏஎல்க்குரிய கலைத்துறை பாடங்களில் ஒரு பாடமாக இந்த வரலாறு பாடம் இருக்கின்றது. அந்த வரலாறு பாடத்தில் அதிகமான மாணவர்கள் எடுக்கின்ற ஒரு பாடமாக இந்த ஐரோப்பிய வரலாறு அமைகின்றது. அந்த ஐரோப்பிய வரலாறு நாங்கள் கடந்த காலத்தில் நிறைய பாடல்கள் பார்த்து நாங்கள் குறிப்பாக மத்திய காலம் பார்த்து நாங்கள், மானிய முறை பார்த்து நாங்கள், சிலுவை யுத்தம் பார்த்து நாங்கள், அதோட தேசிய அரசுகள், நாடுகான் பயணங்கள், அதோட மறுமலர்ச்சி, கைத்தொழில் புரட்சி, சமய சீர்திருத்தம் என்று நிறைய விடயங்கள் நாங்கள் இந்த ஐரோப்பிய வரலாறு பாடலின் ஊடாக பார்த்தினாங்க. அதிலும் குறிப்பாக நாங்கள் ஐரோப்பிய வரலாறுடைய கடந்த கால வினாக்களோட பார்த்தினாங்க. இன்று நாங்கள் ஒரு புது பாடத்தை கையில் எடுத்துக்கொண்டோம் மாணவர்கள். குறிப்பாக ஐரோப்பியாவில் நடைபெற்ற 30 ஆண்டு காலமாக இடம்பெற்று பல அழிவுகளுக்கும் வித்திட்டு பிற்காலத்தில் உலகமா யுத்தங்கள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்கள் ஒன்று அமைந்த 30 ஆண்டு கால போரை பற்றி தான் இந்த பாடல்கள் பார்க்க போகிறோம். ஆகவே 30 ஆண்டு கால போர் ஐரோப்பாவில் நீண்ட காலமாக நிலைத்தின் அடிப்படையிலேயும் பல அழிவுகள் ஏற்படுத்திய அடிப்படையில் தான் இந்த யுத்தம் இடம்பெற்றுகின்றது. அதை பாருங்கள், 30 ஆண்டு கால போர் பாருங்கள். ஐரோப்பிய வரலாறு 30 ஆண்டு போர் பாருங்கள். கிபி 1618 தொடக்கம் கிபி 1648 வரையான காலகட்டத்தில் குறிப்பாக 30 வருடங்களாக இடம்பெற்ற போர் தான் இந்த 30 ஆண்டு கால போர்னு சொல்லுவோம். அதுக்கு பாருங்கள், ஐரோப்பாவுடைய வரைபடம் இப்படித்தான் அமைஞ்சிருக்கின்றது. நீங்கள் ஐரோப்பாவுடைய படம் குறித்தல் ஒரு அது கடலா இருக்கலாம், தீவா இருக்கலாம், நாடா இருக்கலாம், நதியா இருக்கலாம், கால்வாயா இருக்கலாம், நீரிணையா இருக்கலாம். அதெல்லாம் ஐரோப்பாவுடைய சிலபஸுக்கு உட்படாதான் நீங்கள் பெறப்போகுது. இதுதான் ஐரோப்பியாவுடைய ஒரு வரைபடம். சில பாருங்கள், இங்கால குறிச்சியா பாருங்கள், அயர்லாந்து இருக்கின்றது, இங்கால போர்த்துகல் இருக்கின்றது, அஞ்சால ஸ்பானியா இருக்கின்றது, அடுத்த இந்தியாவில் பிரான்ஸ் இருக்கின்றது. குறிப்பாக பிரான்ஸ் இடம்பெற்ற தேசம். அது குறிப்பாக இந்த முன்னுக்கு பார்த்து வந்தால் அயர்லாந்து போய் பார்த்தினாங்க. அந்த அயர்லாந்து என்பது பிரித்த அயர்லாந்து, ஸ்கொட்லாந்து, மேர்லாந்து இப்படிப்பட்ட நாடுகள்லாம் ஆரம்பத்தில் இந்த பிரித்தானிய எனப்படுகின்ற யூகேயால் நிர்வகிக்கப்பட்ட ஒரு தீவாகத்தான் இருக்கின்றது. அதோட இந்தியாவில் போர்த்துக்கல், உங்களுக்கு தெரியும், போர்த்துக்கல் நாடு சேர்ந்த நாடுகா பயணிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். பஸ்கோ ட காமா, பாதோமிடாயஸ் போன்றவர்கள் நாடுகாமல் ஈடுபட்டு பல தேசங்களுக்கு, குறிப்பாக ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா போன்ற பல கண்டங்களுக்கும் நாடுகால் பயணங்களை மேற்கொண்டார்கள். அடுத்தவர்கள் இஸ்பானியா, உங்களுக்கு தெரியும், நாடுகால் பயணங்கள் ஈடுபட்ட முதல் நாடாகவும், குறிப்பாக முதல் எனும்போது குறிப்பாக முதலாக நாடுகால் பயணம் ஈடுபட்ட முதல் நாடு என்ற அடிப்படையில் போர்த்துகல் பிறகு இஸ்பானியா முக்கியம் பெறுகின்றது. அதோட இஸ்பானியா ஆனது ஐரோப்பாவில் தேசிய அரசாக எழுச்சி பெற்ற முதன்மையான ஒரு நாடு தான் இது இஸ்பானியா. அந்த இஸ்பானியா பற்றி வரைபடம் இருக்கின்றது. வரைபடத்தை பாருங்கள். அடுத்தது பிரான்சிய புரட்சியோடு சம்பந்தப்பட்ட ஒரு நாடு பிரான்ஸ் புரட்சி. அவரோட முதலாம் உலக யுத்தத்தில் நேச நாடுகள் சார்பாக இருந்த ஒரு நாடு இந்த பிரான்ஸ் நாடு. அடுத்தது லக்சம்பர்க், அடுத்தது பெல்ஜியம், நெதர்லாந்து, டென்மார்க்கு, ஸ்வீடன், பின்லாந்து, ஆஸ்திரியா, ஸ்வீடன், சுவிஸ், அதோட செக் குடியரசு, ஸ்லோவேனியா, குரோவாசியா, இத்தாலியிலான், குறிப்பாக இத்தாலியிலான் அந்த புராண காலத்தில் மிகவும் செல்வ செழிப்பாக விளங்கிய கிரேக்க நாகரிகமும் ரோம நாகரிகமும் தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்த ஒரு தேசம்தான் இந்த இத்தாலிய கண்டம்.
அதோட கிரேக்கம் பாருங்க, கிரேக்க நாகரிகம், கிரேக்கம், பல்கேரியா, ரோமானியா, ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, போலந்து, லித்துவேனியா, லாத்வியா, எஸ்தோனியா, பின்லாந்து, இதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாடுகளும் குறிப்பிட்ட ஒரு நாடுடைய முக்கியமான இடங்கள் மட்டும் தான் இருக்கு. பால்டா, சைப்ரஸ் ஒரு முக்கியமான ஒரு நாடு, ஐரோப்பாவில் இருக்கிற முக்கியமான மிகவும் புகழ்பெற்ற இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும்தான் இந்த படத்தை இருக்கின்ற மாணவர்களே. இதை விட வேறு வேறு இடங்களும் இருக்கின்றது. நாங்கள் இந்த 30 ஆண்டு போருக்கான முதலாவது பக்கத்தில் நாங்கள் போட்டிருக்கின்றோம். குறிப்பாக இப்படித்தான் அமைகின்றது. ஆகவே இதனுடைய 30 ஆண்டு போர், 30 ஆண்டு போர் என்பது நீண்ட காலமாக ஐரோப்பாவில் இடம்பெற்ற, குறிப்பாக இந்த ஐரோப்பா கண்டத்தில் நீண்ட காலமாக இடம்பெற்ற போர் தான் இந்த 30 ஆண்டு கால போர். அப்போ 30 ஆண்டு கால போர் என்ற அடிப்படையில் ஐரோப்பாவில் நீண்ட காலமாக அது பல அரசியல், சமய, பொருளாதார, கலை, கலாச்சார அடிப்படையில் பல்வேறு விளைவுகளை உண்டு பண்ணிய ஒரு போர் தான் இந்த 30 ஆண்டு கால போர். அந்த 30 ஆண்டு கால போரின் அடிப்படையில் இந்த ஐரோப்பா கண்டத்தில் பல அழிவுகள் ஏற்பட்டது. ஆக அந்த 30 ஆண்டு கால போரை பற்றி தான் நாங்கள் இன்றைய வகுப்பில் பார்க்க போகின்றோம். பாருங்கள், பாருங்கள் 30 ஆண்டு கால போர். 30 ஆண்டு கால போர் கிபி 1618 தொடக்கம் 1648 வரையான காலகட்டத்தில் இடம்பெறுகின்றது. பாருங்கள், ஐரோப்பாவிலே கிபி 1618 தொடக்கம் பாருங்கள் கிபி 1618 தொடக்கம் 1648 வரையிலான காலப்போர் இடம்பெற்ற போர் 30 ஆண்டு போர் என அழைக்கப்பட்டது. ஜெர்மனியில் 30 ஆண்டுகளாக கத்தோலிக்கர் புரட்டஸ்தாந்திற்கு இடையில் இடம்பெற்றதாகும். பேரரசானது வரலாற்றில் இப்பேரரசானது முக்கியமாக கூறப்படுகிறது. இப்போரானது வரலாற்றில் முக்கியமானதாக கூறப்படுகின்றது. இப்போரானது ஜன்னல் வழி ஏறி நிகழ்வோடு ஆரம்பமாகி நீண்ட காலமாக கத்தோலிக்கருக்கும் கத்தோலிக்கர் அல்லாதோருக்கும் இடையே இடம்பெற்று வந்த முரண்பாட்டின் அடிப்படையில் தோன்றி நீண்ட காலத்துக்கு பின்னர் யுத்தத்தினை தொடர்ந்து முடிவுக்கு வந்தமையை காண முடிகின்றது. இப்போரானது 4 கட்டங்களாக இடம்பெற்றது. அவையாவை பாருங்கள், போமியன் கட்டம், தேனியர் கட்டம், அதோட சுவீடன் கட்டம், பிரான்ஸ் ஆஸ்திரிய கட்டம். அவை 4 கட்டங்கள் இடம்பெறுகின்றன. பாருங்கள், 30 ஆண்டு கால போர் உங்களுக்கு கிபி 1618 தொடக்கம் 1648 வரையான காலகட்டங்களில் ஐரோப்பாவில் 30 வருஷங்களாக கத்தோலிக்கர்களுக்கும் புரட்டஸ்தாந்து மதத்திற்கும் இடையிலே மத ரீதியாக ஏற்பட்ட போர் பிற்காலத்தில் அரசியல் போராக உருவெடுத்து பாரியொரு விளைவை ஏற்படுத்தின போர் தான் இந்த 30 ஆண்டு கால போர். இந்த 30 ஆண்டு கால போருக்கு நீண்ட கால அடிப்படையிலேயும் பல காரணங்கள் இருந்தாலும் உடனடி காரணம் ஒன்றும் இருக்கின்றது. குறிப்பாருங்கள், ஜன்னல் வழியேறி நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த 30 ஆண்டு கால போருக்கு உடனடி காரணமாக அமைகின்றது. குறிப்பாக இந்த 30 ஆண்டு கால போரானது ஐரோப்பாவில் இடம்பெற்றதனை 4 கட்டமாக நாங்கள் உடைச்சு பார்க்கலாம் மாணவர்களே. முதலாவது வாருங்கள், போமியன் கட்டம் 1618 தொடக்கம் 1694. அடுத்த வாருங்கள், தேனிய சட்டம் கிபி 1625 தொடக்கம் 1629. அடுத்தது சுவீடன் கட்டம் கிபி 1030 தொடக்கம் 1035. அடுத்தது பிரான்ஸ் ஆஸ்திரிய கட்டம் கிபி 1030 தொடக்கம் 1048. அவை 4 கட்டங்களாக இந்த யுத்தம் இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக பாருங்கள் 4 கட்டம். அவ்வாறு பாருங்கள், 30 ஆண்டு போர் ஆரம்பத்தில் சமய போராக தொடங்கிய போதிலும் கிபி 1635க்கு பின் அது அரசியல் போராக மாறியது. அப்ப ஆரம்பத்தில் சமய போராக மாறி கத்தோலிக்க சமய பிரிவுகளுக்கும் பிறகு பெற்ற மார்ட்டின் லூதரால் உருவாக்கப்பட்ட சமய யுத்தத்தின் அடிப்படையில் தோற்றப்பட்ட ஒரு சமயம்தான் இந்த புரட்டஸ்தாந்து சமயம். ஆகவே இந்த 2 சமய பிரிவுகள் ஏற்பட்ட சமய ரீதியான பூசல்கள் போர்தான் பிற்காலத்தில் அது அரசியல் போராக உருவெடுத்த தன்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகாரங்கள் ஆரம்பத்தில் சமய போராக தொடங்கிய போதிலும் கிபி 1635 பின் அது அரசியல் போராக மாறியது. இப்போரின் தோற்றத்துக்கு
பல்வேறு காரணங்கள் அடிப்படையாக அமைந்தன. பல்வேறு காரணங்கள், ஏதாவது சம்பவங்கள் அல்ல நிகழ்வு இடம்பெற்றால் அதுக்கான நீண்டகால காரணங்கள் இருக்கின்றது, திடீரென அல்லது உடனடியாக ஏற்பட்ட காரணங்கள் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த ஐரோப்பாவில் ஏற்பட்ட 30 ஆண்டுகால போரானது குறிப்பாக பல்வேறுபட்ட அழிவுகளை ஏற்படுத்திய ஒரு போராகவும் இது போருக்கு நிறைய காரணம் இருக்கின்றது. பாருங்கள், 30 ஆண்டு போருக்கு உடனடி காரணமாக அமைவது ஜன்னல் வழி எறி நிகழ்வாகும். அதாவது போமியாவின் பிரேக் நகரிலே இருந்த புரட்டஸ்தாந்து தேவாலயத்தில் கிபி 1517ஆம் ஆண்டு மார்ட்டின் லூதர் லிட்டர்பெர்க் தேவாலயத்தில் 95 வினாக்குத்துக்களை எழுதி ஒட்டியதன் மூலம் சமய புரட்சியை ஆரம்பித்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் முகமாக ஆயத்தங்கள் இடம்பெற்றன. அவ்வேளை போமிய ஆட்சியான இருந்த 2ஆம் பேடினன் தான் ஒரு கத்தோலிக்கனாக விளங்கியதாலும் கத்தோலிக்கரின் ஆதரவை பெறும் பொருட்டும் அதை தடுக்க எண்ணினான். இதனால் சில உத்தியோகர்களை அனுப்பி பிரேன் நகரில் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வை நிறுத்துவதற்கு திட்டமிட்டான். அவ்வாறு இவனால் அனுப்பப்பட்ட உத்தியோகர்கள் பிரேக் நகருக்கு சென்று அங்குள்ள புரட்டஸ்தாந்து தேவாலயத்துள் சென்று நூற்றாண்டு விழாவை நிறுத்துமாறு கூறிய போது அவர்கள் அவ்வுத்தியோகர்களை தாக்கி காயப்படுத்தியதோடு ஜன்னலால் வெளியே எறிந்தனர். நிகழ்வான ஜன்னல் வெளியேறி நிகழ்வு எனப்படும். பார்த்தீங்களா, ஈஸியாக உங்களை வாசிக்க உடனே இதுதான் இந்த 30 ஆண்டு கால போருக்கு உடனடி காரணம் என்று உங்களால் ஊகித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ பாருங்கள், குறிப்பாக கத்தோலிக்கர்களுக்கு புரட்டஸ்தாந்து இடையில் இடம்பெற்ற இந்த போரானது குறிப்பாக கவனிங்கள், போகுமியாவின் பிரேக் நகரிலே போகுமியாவினுடைய நாட்டிலே பிரேக் நகரிலே இருந்த புரட்டஸ்தாந்து தேவாலயத்திலே கிபி 1517ஆம் ஆண்டு எத்தனாம் ஆண்டு மாணவர்களே? கிபி 1517ஆம் ஆண்டு மார்ட்டின் லூதர் லிட்டன்பெர்க் தேவாலயத்தில் 95 வினாக்குத்துக்கள் எழுதி ஒட்டியதன் மூலம் சமய புரட்சி ஆரம்பித்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் முகமாக. ஆகவே போமியாவின் பிரேக் நகரிலே புரட்டஸ்தாந்து மதத்தினர் மார்ட்டின் லூதரால் சமய புரட்சி ஏற்பட்டு தான் அந்த புரட்டஸ்தாந்து மதம் உருவானது. அதனுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் முகமாக புரட்டஸ்தாந்தினர் இந்த பிரேக் நகரில் ஒரு விழாவை ஒழுங்கு செய்தனர். இந்த விழாவை ஆயத்தம் இடம்பெற்ற வேளையிலே போமியா ஆட்சியான இருந்த 2ஆம் பேடினன் அவன் தீவிரமான ஒரு கத்தோலிக்க மத பிரிவன், ஏனைய பிரிவினர்களை ஓரம் காட்டக்கூடியவன். அதோட புரட்டஸ்தாந்து மதத்தின் மீது தீவிரமான வெறுப்பு கொண்டு வந்தான். அந்த மதத்தை புறந்தள்ளினான். அவன் என்ன செய்தான்? 2ஆம் பேடி என்ன செய்தான் சொன்னால், புரட்டஸ்தாந்து மதத்தவர்கள் பிரேக் நகரிலே அந்த சமய புரட்சி ஏற்பட்ட புரட்டஸ்தாந்து மதம் உருவாகின நூற்றாண்டு விழா கொண்டாடும் நிகழ்வை நிறுத்துவதற்கு முற்பட்டான். அப்படி நிறுத்த முற்பட்ட அவன் என்ன செய்தான்? என்னுடைய உத்தியோகர்களை அனுப்பி வைக்கிறான், நீங்கள் போய் அந்த நிகழ்வை நிறுத்துங்க. புரட்டஸ்தாந்து தேவாலயத்துக்கு போன 2ஆம் பேடினுடைய உத்தியோகர்கள் அந்த விழாவை நிறுத்துமாறு புரட்டஸ்தாந்து பாதிரிமார்களுக்கு புரட்டஸ்தாந்து தேவாலயத்தில் இருக்கிறவர்களுக்கும் கூறினார்கள். இதை இயக்க மறுத்த புரட்டஸ்தாந்து தேவாலயம் அது 2ஆம் பேடினால் அனுப்பப்பட்ட உத்தியோகர்களை தாக்கி, குறிப்பாக உத்தியோகர்களை தாக்கி அவர்களை துன்புறுத்தி ஜன்னலால் எறிந்தனர். இதை நாங்கள் எப்படி சொல்லுவோம்? ஜன்னல் வழி எறி நிகழ்வு என்று வர்ணிப்பார்கள். ஆகவே இந்த ஜன்னல் வழி எறி நிகழ்வு தான் 30 ஆண்டு கால போருக்கு உடனடி காரணமாக அமைந்த தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. இதுதான் மெயின் காரணம். 30 ஆண்டு கால போருக்கு இந்த ஜன்னல் வழி எறி முதல் காரணம். பாருங்கள், இந்நிகழ்வை தொடர்ந்து கத்தோலிக்கத்தினர் புரட்டஸ்தாந்தினரை தாக்கினர். இந்த கத்தோலிக்கத்தினர் தாக்கினர். அதாவது புரட்டஸ்தாந்து உத்தியோகத்தர்கள் தான் கத்தோலிக்க உத்தியோகத்தர்கள் தான் புரட்டஸ்தாந்து உத்தியோகத்தர்கள் ஜனநாயகத்தை தாக்கினார்கள். இதுக்கு பதிலாகினதை நாம் கத்தோலிக்கத்தினர் புரட்டஸ்தாந்தினர் தாக்கினர். அவ்வேளை புரட்டஸ்தாந்துக்கு சார்பாக கல்வினிசம் சுவிங்கிலிச மதநெறியாளர்கள் இணைந்து கத்தோலிக்கத்தினை தாக்கினர். ஆகவே புரட்டஸ்தாந்து மதத்துக்கு ஆதரவாக வேறு கிறிஸ்தவ பிரிவினர்களும் கத்தோலிக்க எதிராக செய்யப்படுகிறார். குறிப்பாக கல்வினிசம் சுவிங்கிலிச மதநெறியாளர்கள் இணைந்து கத்தோலிக்கத்தினை தாக்கினர். இதனால் ஜெர்மனியில் இடம்பெற்ற போர் 30 ஆண்டுகளாக இடம்பெற்றது. இதால் தான் இந்த போர் இடம்பெற்றது. ஆகவே
ஆரம்பத்தில் புரட்டஸ்தாந்துக்கும் கத்தோலிக்கும் இடையில் ஆரம்பித்த போர் பிறகு கத்தோலிக்கத்தின் மொழி வெறுப்பு கொண்டு வந்த கத்தோலிக்க மதத்தினுடைய தீவிர தன்மையை பாதிக்கப்பட்ட கல்வினிசம் சுங்கிலிசம் போன்ற மதரீதியாளர்கள் புரட்டஸ்தாந்து மதத்தோடு சேர்ந்து கத்தோலிக்க மதத்துக்கு எதிராக 30 ஆண்டு காலாக மேற்கொண்ட போரத்தை நாங்கள் எப்படி சொல்லுவோம் 30 ஆண்டு கால போர் வர்ணிப்பார்கள். அப்போ உங்களுக்கு 30 ஆண்டு கால போர் எப்படி உருவானது, அதோட பின்னணி என்ன அது உங்களுக்கு விளங்கி இருக்கு. அது இதுவே 30 ஆண்டு போர் எனப்பட்டது. 30 ஆண்டு போரின் தோற்றத்துக்கு நீண்ட கால காரணங்கள் அடிப்படையாக நீண்ட காரணம் விளங்கின. அந்த வகையில் நீண்ட காலமாகவே கத்தோலிக்கத்தினருக்கும் புரட்டஸ்தாந்தினருக்கும் இடையே நிலவிய வரும் அரசியல் கலாச்சார பொருளாதார ரீதியிலான போட்டிகள், அரசியல் சமய கலாச்சார பொருளாதார ரீதியான போட்டிகள் 30 ஆண்டு போருக்கு பிரதான காரணமாக சுட்டி காட்டப்படுகிறது. ஆரம்பத்தில் சமய ரீதியான பூசல்கள், சமய ரீதியாக ஆரம்பித்த போர் பிற்காலத்தில் அரசியல் சமய கலாச்சார அடிப்படையில் 30 ஆண்டு காலமாக ஐரோப்பாவில் யுத்தமானது இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக பாருங்கள் கவனிங்கள், அரசியல் கலாச்சார பொருளாதார ரீதியிலான போட்டிகள் 30 ஆண்டு போருக்கு பிரதான காரணமாக சுட்டி காட்டப்படுகிறது. புரட்டஸ்தாந்து மதம் தோன்றிய காலம் முதல் கத்தோலிக்க மதத்தினர் அதனை இல்லாதொழிப்பதில் தீவிரம் காட்டினர். புரட்டஸ்தாந்து மதம் தோன்றிய முதல், அதாவது கத்தோலிக்க மதத்துக்கு முதல் புரட்டஸ்தாந்து மதம் கத்தோலிக்க தோன்றினது. கத்தோலிக்க மதத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை அல்லது கிறிஸ்டியன் தேவாலயத்தில் 95 வினாக்கூத்துக்கள் எழுதி மார்ட்டின் லூதரால் சமய புரட்சி ஒன்று ஏற்பட்டது அல்லவா, அது தோற்றம் பெற்றால் புரட்டஸ்தாந்து சுங்கிலிசம் கல்வினிசம் போன்ற மதங்கள்லாம் அது பிரபலம் பெற்றது. ஆகவே கத்தோலிக்கருடைய கொள்கை எப்படி இருக்கிறது. ஆகவே கத்தோலிக்கர்கள் மதத்தினர் குறிப்பாக புரட்டஸ்தாந்து மதம் தோன்றிய காலம் முதல் அதாவது மார்ட்டின் லூதரால் புரட்டஸ்தாந்து உருவாக்கப்பட்டதில்ல, அந்த காலம் முதல் கத்தோலிக்க மதத்தினர் அதனை இல்லாதொழிப்ப தீவிரம் காட்டினர் வந்தனர். அந்த வகையிலே கத்தோலிக்கர்கள் புரட்டஸ்தாந்தினரை எதிர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர். கத்தோலிக்கத்தினர் புரட்டஸ்தாந்து மதத்தை எதிர்க்கணும், அவர்கள் அழிக்கணும், அவர்கள் இல்லாமக்கணும், ஐரோப்பா தேசங்களில் கத்தோலிக்க மதத்தை தீவிரமாக பரப்பணும் என்று கொள்கை உண்டாக்கலாம் இவை. அந்த வகையிலே கத்தோலிக்கத்தினர் புரட்டஸ்தாந்தினை எதிர்ப்பதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தனர். இதன் அடிப்படையில் போஹ்மியாவில் பிரேக் நகரில் இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்ந்து கத்தோலிக்கர்கள் புரட்டஸ்தாந்து மதத்தை தாக்க தொடங்கினர். அதாவது போஹ்மியாவில் பிரேக் நகரில் இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்ந்து கத்தோலிக்கர்கள் புரட்டஸ்தாந்து மதத்தை தாக்க தொடங்கினர். இதனால் புரட்டஸ்தாந்தினருக்கும் கத்தோலிக்கரை தாக்கியமையால் சமய கலவரம், இதனால் புரட்டஸ்தாந்தினர் கத்தோலிக்கரை தாக்கியமையால் சமய கலவரம் தொடங்கியது. மத உறவுப்பாண்டவர்களும் புரட்டஸ்தாந்தின் சொத்துக்களை பறிப்பதிலும் புரட்டஸ்தாந்தினை ஓரம் கட்டுவதிலும் கவனம் செலுத்தி வந்தனர். குறிப்பாக கத்தோலிக்க கொள்கை எப்படி இருந்தது, புரட்டஸ்தாந்து மதத்தை ஓரம் கட்டணும், குறிப்பாக கத்தோலிக்க பாதிரிமார்கள் கத்தோலிக்க மத தீவிர பெற்றுக்கொண்ட போப்பாண்டவருடைய கொள்கை எப்படி இருந்தது, எப்படியாவது புரட்டஸ்தாந்து மத குருமார்களுடைய அல்ல புரட்டஸ்தாந்து மக்களுடைய சொத்துக்களை சூறையாடணும், அவர்களுடைய செல்வங்களை சூறையாடணும், அவர்களை நாட்டை விட்டு விரட்டணும் என்ற அடிப்படையில் இந்த 30 ஆண்டு கால போர் ஆரம்பித்தாக சொல்லப்படுகின்றது. அவர்கள் பாருங்கள் தொடங்கியது சமய கலவரிடம் தொடங்கியது. மதகுருமார்களும் போப்பாண்டவர்களும் புரட்டஸ்தாந்தினரை சொத்துக்களை மதகுருமார்களும் போப்பாண்டவர்களும் புரட்டஸ்தாந்தினரின் சொத்துக்களை பறிப்பதிலும் புரட்டஸ்தாந்தினரை ஓரம் கட்டுவதிலும் கவனம் செலுத்தி வந்தனர். இதன் அடிப்படையில் கத்தோலிக்கர்களுக்கும் புரட்டஸ்தாந்தினருக்கும் மேற்கொண்ட முரண்பாடான செயற்பாடுகள் பின்னாளில் 30 ஆண்டு போர் ஏற்பட வழிவகுத்தது. ஆகவே கத்தோலிக்கருடைய கொள்கை எப்படி இருக்கு, எப்படியாவது தங்களுக்கு பிற உருவாகின, குறிப்பாக மார்ட்டின் லூதரால் உருவாக்கப்பட்ட சமய சீர்திருத்த அடிப்படையில் உருவாகின புரட்டஸ்தாந்து மதத்தை இல்லாமல் ஆக்கணும் என்று நோக்கணும் மட்டுமில்லாமல் புரட்டஸ்தாந்து மதத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை வருமானங்களை சூறையாடணும், செல்வங்களை சூறையாடணும் என்ற அடிப்படையிலும் புரட்டஸ்தாந்து மதத்தை ஓரம் கட்டணும், அவர்களை ஒன்றுமில்லாத ஆக்க வேணும், அவருடைய வாழ்க்கை இல்லாமல் ஆக்கணும் என்ற அடிப்படையில் செய்யப்பட்டார்களாம் கத்தோலிக்க மதத்தினர். இந்த பின்னணியின் அடிப்படையிலான் 30 ஆண்டு கால போர் ஐரோப்பாவில் நீண்ட கால அடிப்படையில் ஒரு இடம்பெற்ற தன்மையிலாக பார்க்கக்கூடிய இருக்கின்றது. 30 ஆண்டு கால போர் எப்படி இடம்பெற்றது உங்களுக்கு ஸ்கோப் விளங்கி இருக்கும். சமய காரணங்கள் அடிப்படையில் இடம்பெற்றது. குறிப்பாக கத்தோலிக்கர் புரட்டஸ்தாந்து மதத்திற்கு இடையிலே 1617 தொடக்கம் 1648 வரை இடம்பெற்றதாகவும், இது ஆரம்பத்தில் சமய போராக உருவாகி பிற்காலத்தில் அரசியல் சமய கலாச்சார போராக உருவாகி
பிற்காலத்தில் பல்வேறு விளைவுகள் ஏற்படுவதற்கும் ஒரு ஊண்டுகோலாக அமைந்தது. அதோடு தொடர்ச்சியாக பாருங்கள், நீதிமன்றங்களிலும் அரசவைகளிலும் கத்தோலிக்க மதத்தினர் செயற்பாடே மேலும் காணப்பட்டது. அதனால கத்தோலிக்க மத கொள்கை எப்படி இருந்தது? தங்களுடைய மதத்தை முன்னிலைப்படுத்தணும். அது நீதிமன்ற செயற்பாடாக இருந்தாலும் சரி, அரசு நிர்வாகம் என்றாலும் சரி, அல்ல அரசாங்கம் சார்பான பல்வேறு துறைகளிலையும் அல்லது அரசியல், சமய, பொருளாதார எல்லா துறைகளிலையும் கத்தோலிக்க மதத்தின் கொள்கை என்ன சொன்னால், தங்களோட மதப்பிரிவுகளை முன்னிலைப்படுத்தணும், புரத மதத்தினை ஓரம் கட்டணும், அவர்கள் நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது, அவர்களை ஒன்றுமில்லாக்க வேண்டும், அவர்களை சொத்துக்கள் சூறையாடணும் என்ற அடிப்படையில் தான் செய்யப்பட்டார். குறிப்பாக நீதிமன்றங்களிலும் சரி பாருங்கள், குறிப்பாருங்கள் நீதிமன்றங்களையும் அரசவையிலும் கத்தோலிக்க மதத்தவரின் செயற்பாடே மேலும் காணப்பட்டது. இதனால் ஏனைய மதத்தவர்கள் தமக்கும் ஏனைய சபைகளில் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து வந்தனர். இதனால் ஏற்பட்ட முரண்பாடுகள் 30 ஆண்டு கால போருக்கு அமைந்தது. ஆகவே நீதிமன்றங்களிலும் அரசு சபைகளிலும் நிர்வாகத்திலேயும் புரொட்டஸ்டன்ட் மத ஊரங்கட்டபடியால கத்தோலிக்க மதம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. இதால் பாதிக்கப்பட்ட புரொட்டஸ்டன்ட் மதத்தினர்கள் அல்ல வேறு கல்வினிசம், சுருங்கிலிசம், வேறு மதப்பிரிவுகள் எல்லாம் தங்களுக்கும் இந்த அரசவையிலேயும் நீதிமன்றங்களையும் முக்கியத்துவம் தேவை என்று கருதியின் அடிப்படையிலான் 30 ஆண்டு கால போர் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக பாருங்கள், 30 ஆண்டு போருக்கு ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கையும் காணப்பட்ட குறைபாடுகளும் ஒரு காரணமாக விளங்கியது. 30 ஆண்டு போருக்கு ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கை காணப்பட்ட குறைபாடுகள், அதில் காணப்பட்ட ஒரு முழுமையில்லா தன்மை, அந்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட முறைகள், அதுவும் இந்த 30 ஆண்டு கால போருக்கு ஒரு முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்பட்ட தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதாவது பாருங்கள், 10ஆம் லியோ போப்பாண்டவராக இருந்த போதும் 5ஆம் சார்ல்ஸ் என்ற பேரரசன் கிபி 1555ஆம் ஆண்டு கத்தோலிக்கருக்கும் புரொட்டஸ்டாந்தருக்கும் இடையே செய்து வைத்த உடன்படிக்கை ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கை எனப்பட்டது. ஆகவே உடன்படிக்கைகள் அல்ல ஒப்பந்தங்கள் இலங்கை வரலாறும் சரி, அது ஐரோப்பிய வரலாறும் சரி, பல விளைவுகளை உண்டு பண்ணியது. இலங்கை வரலாறு நீங்கள் நிறைய ஒப்பந்தம் பார்த்துருப்பீங்கள். அந்த ஒப்பந்தங்கள் பிற்காலத்தில் மீறப்பட்டதால் என்னென்ன விளைவு ஏற்பட்டது, அது ஐரோப்பாவில் அப்படித்தான். குறிப்பாக இப்போ நாங்கள் பார்க்குறது ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கை, பின்னால் முதலாம் உலகப் போர் முடிஞ்ச ஒரு உடன்படிக்கை கொண்டு வருது, அந்த ஜெர்மனியோட உடன்படிக்கைகள், பிற்காலத்தில் உடன்படிக்கைகள் மீறப்பட்டதாலேயும் அந்த உடன்படிக்கையில் வலுக்கட்டாயமாக திணிச்சு மேற்கொள்ளப்பட்டதாலேயும் பாரிய அழிவுகளை ஐரோப்பிய கண்டம் சந்திச்ச நாங்கள் வரலாறுல பார்க்கலாம். பாருங்கள், 30 ஆண்டு போருக்கு ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கை காணப்பட்ட குறைபாடுகளும் ஒரு காரணமாக விளங்கியது. அதாவது 10ஆம் லியோ போப்பாண்டவராக இருந்தபோது, 10ஆம் லியோ என்பவரான் போப்பாண்டவராக இருந்தபோது 5ஆம் சார்ல்ஸ் என்ற பேரரசர் என்ன செய்தான், 1555ஆம் ஆண்டு கத்தோலிக்கருக்கும் புரொட்டஸ்டாந்தினருக்கும் இடையே செய்து வைத்த உடன்படிக்கை உடன்படிக்கை. ஆகவே 10ஆம் லியோ என்பவர் 10ஆம் லியோ போப்பாண்டவராக இருந்தபோது 5ஆம் சார்ல்ஸ் என்ற ஒரு மன்னன் காலத்தில் கத்தோலிக்கர்களுக்கும் கத்தோலிக்க மத பிரிவினருக்கும் புரொட்டஸ்டாந்து மத பிரிவினருக்கும் இடையிலே ஆக்ஸ்போர்ட் என்ற இடத்துல வச்சு ஒரு உடன்படிக்கை ஒன்று நிறைய வாசகங்கள் உள்ளடக்கப்பட்டு மேற்கொள்ளப்பட்டது. அந்த உடன்படிக்கை சொல்லுவோம் ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கை. அப்படி சொல்லுவோம் மாணவர்களே, ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கை. ஆகும் இந்த உடன்படிக்கையும் ஒரு முக்கிய காரணமாக சுட்டு காணப்படுகிறது. ஆகவே 30 ஆண்டு கால போர் நீண்ட கால அடிப்படையில் இவ்வளவு பரந்த ஒரு தன்மையை இந்த 30 ஆண்டு கால போர் கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே 30 ஆண்டு கால போரை நீங்கள் நிறைய விடயங்கள் அவதானிக்க வேண்டும் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் மாணவர்களே. காணுவாவே 30 ஆண்டு கால போருக்கு ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கை கூறப்பட்ட விடயங்கள் அந்த உடன்படிக்கை செய்யப்பட்ட ஒரு காரணம் இருந்தது. பாருங்கள், ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கையில் மத ரீதியான குழப்பங்களை ஏற்படுத்துபவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனைகள் பற்றி எவையும் கூறப்படவில்லை. மத ரீதியான முரண்பாடு ஏற்படுத்தாலும், அதில் ஒரு மதப்பிரிவினர் இன்னொரு மதத்தை சீன்றது, அதில் ஒரு மதப்பிரிவினர் இன்னொரு மத குறைகளையும் இழிவுபடுத்துறது, அதுக்கான தண்டனையை பற்றி இந்த ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கையில் கூறப்படவில்லை. ஆனால் புரொட்டஸ்டாந்து மதத்தவர்களுக்கும் கத்தோலிக்க மதத்தினுடைய இந்த உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. மத ரீதியாக தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும் என்பதை பற்றி இதில் எந்தவித ஒரு கருத்து சொல்லப்படவில்லை. அத்துடன் போப்பாண்டவரின் அதிகாரமும் பேரரசுகளின் செல்வாக்கு மேலோங்கி நிலையிலே காணப்பட்டது. போப்பாண்டவரின் அதிகாரமும் பேரரசுகளுடைய அதிகாரமும் செல்வாக்கு பெற்ற நிலையே காணப்பட்டது.
அவற்றை குறைப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. அவை குறைப்பது, அதாவது பேரரசர்களுடைய அதிகாரம் இருக்கு, போப்பாடுகளுடைய அதிகாரம் இருக்கு, எந்த ஒரு தீர்மானம் வரக்கூடிய அதிகாரம் இருக்கு, அதோட முழு நாட்டையும் தாங்கள் தனிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலை காணப்பட்டதால் அவற்றை குறைப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை. பேரரசுடைய அதிகாரத்தையும் சரி அல்லது போப்பாடு அதிகாரத்தையும் சரி குறைப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை. இதனால் புரொட்டஸ்டாந்து கல்வினிச சுவிங்கிலிச மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். புரொட்டஸ்டாந்து மதம் பாதிக்கப்படுது, கல்வினிசம் பாதிக்கப்படுது, அதோட சுவிங்கிலிசம் பாதிக்கப்படுது என்று நிறைய மதப்பிரிவுகள் பாதிக்கப்பட்டனர். அது மாத்திரமல்ல, இக்கால பகுதியில் பரிசுத்த ரோம பேரரசன் ஜெர்மனிய சிற்றரசர்களை அடக்கி அங்கே தனது செல்வாக்கை ஏற்படுத்தி கொள்ள முயன்றார். ஆகவே இந்த ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கையில மத ரீதியான ஒரு தண்டனை பற்றி சொல்லப்படவில்லை. குறிப்பாக கத்தோலிக்க மத புரொட்டஸ்டாந்து மத பிரிவினர்களுக்கு எதிராக கருத்துக்களை சொல்வதும் அவர்களை இழிவுபடுத்துவதும் அவர்களுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்வதும் தீவிரம் காட்டினார்கள். அப்படி தீவிரம் காட்டி அல்லது புறமதங்களை இழிவுபடுத்துகிறார்கள் அல்ல புறமதங்கள் குறைகளை சுட்டி காட்டுற ஆக்களை அவர்களுக்கு தண்டனை என்ன வழங்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்படவில்லை. இதால் அதிகமாக புரொட்டஸ்டாந்து மத பிரிவினர்களும் கல்வினிச சுவிங்கிலிச மத பிரிவினர்கள் இதால் செய்யப்படும் கூட பாதிப்படையினும் இந்த இதால் பாதிக்கப்பட்டனர். அது மாத்திரமல்லாது அக்கால பகுதியில் பரிசுத்த ரோம பேரரசன் ஜெர்மனியின் சிற்றரசர்களை அடக்கி அங்கே தன செல்வாக்கை ஏற்படுத்தினார். அக்கால பகுதியில் பரிசுத்த ரோம பேரரசன் ஜெர்மனி இருக்கின்ற சிற்றரசர்களை அடக்கி ஒடுக்கி ஆண்டான். ஆண்டு தனது செல்வாக்கை செய்தான் ஏற்படுத்தினான். செல்வாக்கை ஏற்படுத்தினான். சிற்றர்களை அடக்கும் முறையில் பேரரசனும் கத்தோலிக்க அரசர்களும் முயன்றமையால் ஏற்பட்ட முரண்பாடுகளும் 30 ஆண்டு கால போருக்கு வழிவகுத்து ஆகலாம். அது சிற்றரசர்கள் அடக்கணும், புரொட்டஸ்டாந்து மத பிரிவினரை அடக்கி ஆளணும் என்ற கொள்கையினை கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த பேரரசர்கள் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த போப்பாண்டர்களும் அவர்களிணைந்த பேரரசர்களும் மும்முரம் காட்டி இருந்ததால ஏனைய மத பிரிவினுடைய புரொட்டஸ்டாந்து கல்வினிசம் சுவிங்கிலிசம் போன்ற மத பிரிவினுடைய எதிர்ப்பையுமே செய்யணும் சம்பாதித்து கொண்டு அடிப்படையிலான 30 ஆண்டு கால போர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. 30 ஆண்டு கால போர் என்ற என்ன, அதுக்கு உடனடிக்காரம் என்னன்னு பார்த்தாங்க. அந்த 30 ஆண்டு கால போர் 1912 தொடக்கம் 1948 வரைக்கும் இடம்பெற்றுகின்றது. ஜன்னல் வழி ஒரு நிகழ்வு காரணம் அவர் நீண்ட கால அடிப்படை காரணம் இருக்கின்றது. குறிப்பாக புரொட்டஸ்டாந்து மத சேர்ந்தவர்களையும் கல்வினிச சுவிங்கிலிச மத பிரிவினர்களையும் கத்தோலிக்கர்கள் நீதிமன்றங்களும் சரி அரசு நிர்வாகத்திலேயும் ஏனைய செயற்பாடுகளையும் புறந்தள்ளுகிறார்கள். இப்படி புறந்தள்ளுவது மட்டுமல்லாது குறிப்பாக இந்த பேரரசர்கள் போப்பாளர்கள் எல்லாம் புரொட்டஸ்டாந்து சேர்ந்த சொத்துக்களை பறிக்கணும், செல்வங்களை சூறையாடணும், அவர்களை புறந்தள்ளணும் என்ற ஒரு கொள்கை அடிப்படை செய்யப்பட்டமையும் 30 ஆண்டு கால போர் காரணம் சுட்டுக்காட்டப்படுகிறது. அதோட அஞ்சான் சார் குறிப்பாக அஞ்சான் சார் என்பவன் செய்தான் 1555 ஆண்டு கத்தோலிக்கர்களை இணைத்து புரொட்டஸ்டாந்து மதத்தில் இணைத்து ஒரு ஒப்பந்தம் ஒன்றுமே கொண்டாடாம். அது ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கை. அது ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கையில் மேற்கொண்ட போது அதில் பிற மதங்களுக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதால் என்ன தண்டனைகள், அதில் பிற மதங்கள் இழிவுபடுத்துவதால் என்ன தண்டனைகள் பற்றி அதில் ஒரு தீவிரமாக சொல்லப்படவில்லை. அவர் சொல்லப்படாத தன்மையும் இந்த 30 ஆண்டு கால போர் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் சுட்டிக்காட்டப்படுகிறார். ஆக்ஸ்போர்ட் உடன்படிக்கையும் இந்த போர் காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதோட பார்த்தீங்கன்னா குறிப்பாக அஞ்சாம் சார்ஸ் என்ன செய்ய சொன்னால் குறிப்பாக சிற்றர்கள் அடக்கி புரொட்டஸ்டாந்து மதத்தை கட்டுப்படுத்தி கத்தோலிக்க அரசர்களுக்கு கத்தோலிக்க மதத்திற்கும் தன்னுடைய கொள்கையை முன்னிலைப்படுத்தி செய்யப்பட்டார். இது ஏனைய மதத்தில் பிடிக்கல. இது 30 ஆண்டு கால போர் ஏற்படும் ஒரு காரணம் சுட்டி காட்டப்படுகின்றது. அடுத்த வாருங்கள், ஜெர்மனியில் காணப்பட்ட செல்வ செழிப்பு காரணமாக ஜெர்மனியை கொள்ளையிட பல நாடுகள் முயன்றன. ஜெர்மனியானது ஆரம்பத்தில் பிரித்தானியா, இஸ்பானியா, போர்த்துகல் அந்த போல ஒரு செல்வ செழிப்பு நாடாக விளங்கியது. செல்வங்களை கைப்பற்ற வேண்டும் என்று பல நாடுகள் முயன்றன. இதனால் ஜெர்மனி தோன்றிய கத்தோலிக்க மற்றும் புரொட்டஸ்டாந்து மதத்திற்கு இடையிலான முரண்பாட்டை
பயன்படுத்தி 30 ஆண்டு போர் நீண்ட கால அடிப்படையில் மேற்கொண்டனர். ஆகவே ஜெர்மனியில் காணப்பட்ட செல்வங்களை சூறையாடணும், அங்கிருந்த வளங்களை இல்லாத ஒழிக்கணும், அதுக்கு செல்வங்களை கைப்பற்றணும் அடிப்படையில் கத்தோலிக்க போட்ட மத ரீதியான முரண்பாட்டை ஏற்படுத்தி தங்களுடைய கொள்ளையடிக்கு செயற்பாட்டை முன்னெடுக்கும் அடிப்படையிலும் அந்த கொள்ளையடிக்கும் என்ற காண்டியும் என்ன செய்யணும் 30 ஆண்டு கால போர் நீண்ட கால அடிப்படையில் ஈடுபடுத்திக்கிறோம். ஆகவே ஜெர்மனியில் கத்தோலிக்க மதத்திலிருந்து புரட்டமாக தோட்டப்பட்டதால் அங்கே மத ரீதியான முரண்பாடு ஏற்பட்டு வந்ததால் ஜெர்மனியில் காணப்பட்ட செல்வங்களை சூறையாடும் அடிப்படையிலும் யுத்தம் இடம்பெறுகின்றது. ஆகவே யுத்தமானது ஜெர்மனியில் காணப்பட்ட செல்வ செழிப்பும் யுத்தம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக அமைகின்றது. குறிப்பாக பாருங்கள், அத்துடன் போர்டிக்கம் டாஸ்டிகுடா முதலான பகுதிகளில் செல்வாக்கை ஏற்படுத்துவதற்கும் ஜெர்மனி ஆட்சி உரிமையை பெற்றுக்கொள்வதற்கும் பல நாடுகள் முயற்சித்தன. இதன் விளைவாக 30 ஆண்டு வாழ்வு இடம்பெற்றது. பாருங்கள் அத்துடன் போர்டிக்கம் டான்சிகுடா பகுதிகளில் செல்வாக்கை ஏற்படுத்துவதற்காக ஜெர்மனி சொந்தமான போர்டிக்கம் டான்சிகுடா போன்ற பகுதிகளில் செல்வாக்கை ஏற்படுத்துவதற்கும் ஜெர்மனியின் ஆட்சி உரிமை பெற்றுக் கொள்வதற்காக செல்வாக்கை ஏற்படுத்தணும், செல்வங்களை சூறையாடணும், அவருடைய ஆட்சி உரிமை கைப்பற்றணும் என்ற அடிப்படையிலும் இந்த 30 ஆண்டு கால போர் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக அடுத்த வாருங்கள், ஐரோப்பாவில் அக்கால பகுதியில் எழுச்சி பெற்றிருந்த 2 மிகப்பெரிய வல்லரசுகளாக ஆஸ்திரியா மற்றும் பிரான்ஸ் ஆகியவை தமக்கிடையே முரண்பட்டு கொண்டன. பிரான்சின் பூர்போன் வம்சமும் ஆஸ்திரியாவின் கப்ஸ் வம்சமும் முரண்பட்டு கொண்டிருந்தமையால் அம்முரண்பாட்டை அடிப்படையாக கொண்டு 30 ஆண்டு கால போர் இரு நாடுகளுக்கு இடம்பெற்றது. ஆகவே ஐரோப்பாவிலே மிக வேகமாக எழுச்சி பெற்ற நாடுகளில் ஆஸ்திரியா பிரான்சும் ஒன்று. அவைக்கு இடைப்பட்ட பிரான்ஸ் காணப்பட்ட பூர்போன் வம்சத்திற்கும் ஆஸ்திரியா காணப்பட்ட கப்ஸ் வம்சத்திற்கும் இடையிலே ஏற்பட்ட 30 ஆண்டு கால போரின் அடிப்படையிலையும் அந்த இடையிலே ஏற்பட்ட முரண்பாடு தான். அதாவது பிரான்ஸ் இருக்கின்ற பூர்போன் வம்சத்துக்கும் ஜெர்மனியில் காணப்பட்ட பிரான்ஸ் காணப்பட்ட ஹப்ஸ் வம்சத்துக்கும் இடையிலே ஏற்பட்ட போரானது 30 ஆண்டு கால போர் இடம்பெறுவதற்கும் நீண்ட கால அடிப்படையில் காரணம் அமைகின்றது. ஆகவே அந்த வகையில் கப்ஸ் வம்சத்தினருக்கும் பூர்வ வம்சத்துக்கும் இடையிலான நீண்ட கால பகைமையும் 30 ஆண்டு போருக்கு காரணம் விளக்கியது. ஆகவே 30 ஆண்டு கால போர் நீண்ட கால அடிப்படையில் இடம்பெற்றிருக்கின்றது. நீண்ட கால அடிப்படையில் இடம்பெற்றோடு ஒரு நாடுடைய வளங்களை சூறையாடணும், தங்கட மதத்தை முன்னிலைப்படுத்தணும், பிறமதங்கள் இல்லாமல் ஒழிக்கணும் என்ற அடிப்படையில் இந்த 30 ஆண்டு கால போர் ஐரோப்பிய தேசங்களில் நீண்ட கால அடிப்படையில் ஒரு இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றோம். ஆகவே 30 ஆண்டு கால போரை பற்றி நீங்கள் நான் நாலு கட்டமாக இருக்கின்றது. அதை நாங்கள் 4 கட்டம் என்னும் போது இந்த 30 ஆண்டு கால போர் எப்படி ஏற்பட்டது என்பதை பற்றி நாங்கள் இன்று விரிவாக பார்த்துக்கிட்டோம். அவை பரீட்சைக்கு பெரிய கேள்வியாக கற்ற வினாக்களும் வந்திருக்கு, அவருடைய சுரூபம் வந்திருக்கு. 30 ஆண்டு கால போர் ஐரோப்பை எப்படி தாக்கம், 30 ஆண்டு கால போர் 4 கட்டங்கள், இப்போ அல்ல 9ஆம் கட்டத்தை பூமியா கட்டம் அப்படி சொல்லுவோம் வழக்கு அப்படியும் வந்திருக்கின்றது. அவை நீங்கள் வினாவுக்கு ஏற்றமாக நீங்கள் கடந்த கால வினாக்கள் எடுத்து பார்த்து தெரியும். 30 ஆண்டு கால போர் பரீட்சைக்கு வந்திருக்கின்றது, அடிக்கடி வந்திருக்கின்றது, சுரூபம் வந்திருக்கிறது, கற்ற வினாக்களுக்கும் வந்திருக்கின்றது. நீங்கள் ஆகவே 30 ஆண்டு கால போர் தொடர்பாக நீங்கள் ஆழ்ந்த ஒரு அறிவிக்க வேண்டும். 30 ஆண்டு கால போர் தொடர்பாக ஆழ்ந்த ஒரு அறிவித்தால் தான் 30 ஆண்டு கால தொடர்பாக நாங்கள் நிறைய நீங்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு இலவான முறையில் விட எழுதக்கூடிய இருக்கின்றோம். ஆகவே 30 ஆண்டு கால போர் நாங்கள் இன்று பார்த்துருந்தோம். அதோட நாங்கள் அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். மாணவர்களே, நீங்கள் டான் டிவியோட கல்வித்தொகை இணைப்பு ஊடாக இவ்வாறான புதிய விடயங்களை ஆழ்ந்து கொள்ள மாணவர்களே. நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.